Hi students, next 10th standard geometry la exercise 4.2 la second problem பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ABCD is a trapezium in which AB is parallel to DC and P, Q are points on AD and BC respectively such that PQ is parallel to DC if PD equal to 18 cm, BQ equal to 35 cm and QC equal to 15 cm. Find AD அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ABCD அப்படின்னு ஒரு ட்ரெப்பீசியம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று வரைஞ்சிக்கலாம். ட்ரெப்பீசியம் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. ஸோ திஸ் இஸ் அ ட்ரெப்பீசியம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், AB இஸ் parallel to DC அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இதுதான் AB, இது வந்து DC. ஸோ AB இஸ் parallel to DC. அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், P, Q are the points on AB and AD and BC. ஸோ ADலையும் BCலையும் ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குது, என்னது Pயும் Q ரைட்டுங்களா. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், PQ is parallel to DC. இந்த PQ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா DCக்கு பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. PD equal to 18 cm, அதுக்கப்புறம் BQ equal to 35, அப்புறம் QC வந்து 15 cm கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், AD வந்து எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ AD எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு கண்டிப்பாக என்ன தெரிஞ்சிருக்கணும், AP என்னன்னு தெரிஞ்சால் தான் நான் AD வந்து சொல்ல முடியும் இல்லையா. சரி, இப்போ வந்து நம்மளுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ பாருங்கள், ஜாயின் AC மீட் PQ at R அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஏலேருந்து ஒரு ஏலேருந்து சியை பார்க்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு லைன் வரையலாம். அந்த லைன் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆறுங்கிற பாயிண்டில் PQவை டச் பண்ணுற மாதிரி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வரைவோம். ஓகேங்களா. ஸோ எப்படி வரையலாம் பாருங்கள், இந்த வரைஞ்சிருக்கோமா, ஏலேருந்து சி வரைக்கும் சியை பார்த்து ஒரு லைன் போடுறோம். எந்த பாயிண்ட்டு அது வந்து PQவை கட் பண்ணுற பாயிண்ட் வந்து R அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கோம், மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இப்போ அடுத்தது பாருங்கள், இன் ட்ரையாங்கிள் ACD. ட்ரையாங்கிள் ACDனா உங்களுக்கு எதாக இருக்கும், இதெல்லாம் இப்போ பார்த்தா தெரியும். ஸோ இதான் ட்ரையாங்கிள் ACD. இதில் உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், PR is parallel to DC. இந்த இருக்குது PR is parallel to DC. அப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், பை தேல்ஸ் தியரம் படி AP by PD equal to AR by RC அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாமா. ஸோ எழுதிட்டோம். இப்போ APக்கு வந்து நம்ம வேல்யூ தெரியாதனால AP அப்படியே போட்டுக்கலாம். PD வந்து எவ்வளவு 18ங்கிறதுனால 18 போட்டுட்டேன். ARஐ எழுதிட்டேன், பை கீழே வந்து AR by RC எழுதிட்டோம். ஓகேங்களா. இப்போ இதை வந்து நம்ம 1 அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வேறு அடுத்த ட்ரையாங்கிள் பாருங்கள், ட்ரையாங்கிள் ABCயில் RQ is parallel to AB. அப்போ நம்ம எப்படி எடுக்கணும் பாருங்கள், அந்த ட்ரையாங்கிள் இந்த கீழே இருந்து நம்ம பார்க்குறோம். கீழே இருந்து இந்த ட்ரையாங்கிளில் வந்து இது வந்து RQ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ABக்கு பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி சொல்கிறது, BQ by QC equal to AR by AC அப்படின்னு நம்ம சொல்லணும். இதில் 35 by 15 equal to AR by RC அப்படியே எழுதிக்கலாம். இதை வந்து நம்ம 2 அப்படின்னு சொல்லி போட்டுக்குவோம். இப்போ 1ஐயும் 2ஐயும் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஏன்னா ரெண்டுலேயுமே வலது பக்கம் வந்து என்ன தான் இருக்குது, AR by RC தான் இருக்குது. அப்போ ஈக்குவேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும், AP by 18 equal to 35 by 15 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா. இப்போ இதில் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ AP equal to 18 into 35 by 15. ஸோ 3 டேபிளில் அடிக்கலாம். 5 3s are 15, 6 3s are 18, 1 5 is 5, 7 5s are உங்களுக்கு என்ன கிடைக்கும், 35 கிடைக்கும். ஸோ AP equal to 6 into 7. ஸோ APயோட வேல்யூ வந்து எவ்வளோ கிடைக்கிது, 42 சென்டிமீட்டர்னு கிடைக்கிது. இங்கே நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, AD தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ AD equal to உங்களுக்கு என்ன வரும், AP plus PD. அப்போ இங்கே இதில் APக்கு பதிலாக நான் என்ன போடுறேன், என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 42, PDக்கு பதிலாக என்ன செய்வோம் 18 போடுவோம். போட்டால் ADயோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா 60 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.